அருகே வீடுகளில் பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வீடுகளில் பட்டாசு தயாரிக்கப்படுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்கள். மோனிஷா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே விஜயகரிசல் குளம் என்ற கிராமத்தில் நேற்று பொன்னுப்பாண்டியன் என்பவரது வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் ஜெகதீஸ்வரன், முத்துலட்சுமி, சண்முகத்தாய் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் மாரியம்மாள் என்ற தொழிலாளி பலத்த காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த குடியிருப்பு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஆபத்தை உணராமல் பட்டாசு தயாரித்ததன் காரணமாகவே இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பொன்னுப்பாண்டியனை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் தொடர்ந்து அந்த கிராமத்தில் ஏராளமான வீடுகளில் தொடர்ந்து சட்டவிரோதமாக வீடுகளில் வைத்து பட்டாசு தயாரிக்கப்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட எஸ்பி கண்ணன் உத்தரவின் அடிப்படையில் இன்று சாத்தூர் டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான 10 காவல்துறையினர் கொண்ட குழுக்கள் வீடு வீடாக சென்று அதிரடியாக சோதனை பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு வீடு வீடாகவும் உள்ளே சென்று அங்கு சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்படுகிறதா, சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான அதிரடி ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது தொடர்ந்து ஆய்வு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதுவரை 5 வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் ஆய்வு என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கிராமம் மட்டுமல்லாமல் வெம்பக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்படும் என கருதப்படக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் இந்த ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிரடி உத்தரவை எஸ்பி கண்ணன் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த ஆய்வு என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. தற்போது இந்த கிராமத்தை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து வீடு வீடாக சென்று ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக இனிமேல் இந்த சட்டவிரோதமாக வீடுகளில் பட்டாசு தயாரிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்யும் அடிப்படையில் தான் இந்த அதிரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட எஸ்பி கண்ணன் தெரிவித்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்.